அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்றைய நாள் 21/11/2024 வியாழக்கிழமை. இன்று காலையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு மதுரை மாவட்ட தலைவர் சென்றிருந்தார். அங்கே அதாவது ஆதாரக்கிளை மதுரை மாநகரின் ஆதாரக்கிளை தலைவர் திரு பி. நடராஜன் அலுவல்சார் குழு உறுப்பினர்களுடன் அமர்ந்து வரக்கூடிய 17/12/2024 ஓய்வூதியர் தினம் மற்றும் அந்த மாநகர் கிளையின் பேரவை கூட்டம் நடைபெறுவது குறித்து அழைப்பதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் மெம்பர்ஸு, செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உள்ள முக்கியமான உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோடய கூட்டம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. அதுக்கு அனைவருக்கும் கடிதாசி எழுதணுமேன்னு கவர் போடுறது ஒருத்தர் இன்விடேஷன் இன்சர்ட் பண்ணுறது ஒருத்தர் ஸ்டாம்ப் ஓட்டுறது, ஒருத்தர் ஒட்டுறது என்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த ஆதாரக்கிளையின் மதுரை மாநகர் ஆதாரக்கிளையின் ஓய்வூதியர் தின விழா மற்றும் மாநகர் பேரவை கூட்டம் அழைப்பிதழ். இதுதான் மதுரை மாநகர் கிளையின் செயலாளர் திரு ஓ.ஆர். சிவநாத் மற்றும் அலுவல் சார் உறுப்பினர்கள் ராஜாமணி, சந்திரமோகன், முத்துசாமி, மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயராமன், மாவட்ட தலைவர் அனைவரும் இன்று சங்க கட்டிடத்திலே குழுமி இருந்தபோது இந்த எல்லோருக்கும் அனுப்பும் இந்த பணிகள், அதாவது விழா அழைப்புதலை 17/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறுகிறது. காலை 10 மணி அளவிலே. அது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால், அதே கட்டிடத்துக்கு, அதாவது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்துக்கு அருகாமையிலே அமைந்துள்ள மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்க கட்டிடத்திலே தான் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் அன்புடையீர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மதுரை மாநகர் மையம் நடத்தும் ஓய்வூதியர் தின விழா மற்றும் பேரவை கூட்டம் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மதுரை 20 அதில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி நிரல் போட்டு கொடுத்தாங்க எல்லாமே. இறைவணக்கம், தமிழ் தாய் வாழ்த்து. வரவேற்புரை எம். ராஜாமணி எம்ஏ, துணைத் தலைவர் மதுரை மாநகர். தலைமையுரை திரு பி. நடராஜன் பிஎஸ்சி, தலைவர் மதுரை மாநகர் கிளை. ஆண்டறிக்கை திரு ஓ.ஆர். சிவநாத் எம்ஏ, செயலாளர் மதுரை மாநகர் கிளை. வரவு செலவு கணக்கு திரு எம். பாலாபிஷேகம், பொருளாளர் மதுரை மாநகர் கிளை. மூத்தோருக்கு பொன்னாடை அணிவித்தல் திரு க. மகாலிங்கம், துணைத் தலைவர். ஐயா, இதில் எத்தனை வயசுக்கு மேலே பட்டவர்களுக்கு நீங்கள் பொன்னாடை செலுத்தி கௌரவிக்கிறீங்க அப்படின்னு மதுரை மாநகர் கிளை தலைவர் திரு பி. நடராஜன் அவர்களை விசாரித்த பொழுது, ஐயா எல்லாம் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு கேஷுவலாக சொன்னார். இதில் குறிப்பிடவில்லையே என்று சொன்னதும், அது நாங்கள் பார்த்துக்குறோம்ல, எங்கள்கிட்ட பட்டியல் இருக்குல்ல, அதுக்கு வயசு குறைஞ்சவங்களுக்கு வந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ல, அதனால் அதுக்குண்டான துண்டு போக்குவரத்துலாம் வாங்குறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு அவர் மிக விவரமாக பதிலளித்தார். அதுக்கப்புறம் சிறப்புரை திருமதி மு. புனிதராணி பிஏ, கருவூல அலுவலர் மதுரை மாவட்டம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸரை அழைச்சிருக்கிறாங்க. அவங்களும் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்புரை ஆற்றுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெயர் திருமதி மு. புனிதராணி பிஏ, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் மதுரை மாவட்டம். வாழ்த்துறை திரு ராமானுஜம், தலைவர் மதுரை மாவட்ட மையம். திரு இரா குருசாமி, தலைவர் வாடிப்பட்டி கிளை. திரு கே. எஸ். கந்தசாமி, தலைவர் சமயநல்லூர் கிளை. திரு மஹபூப் பாட்ஷா, தலைவர் திருமங்கலம் கிளை. திரு ஆர். கோபிநாத், தலைவர் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மதுரை மாவட்டம். TNRY சங்கத்தில் அவர் கோபிநாத் தலைவராக இருக்கிறார், அவரையும் அழைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இயக்க பேருரை முன்னாள் மாநில தலைவர் திரு K.S. ஷாகுல் அமீது அவர்களையும் அழைச்சிருக்கிறாங்க. K.S. ஷாகுல் அமீது முன்னாள் மாநில தலைவர், மாநில மையம் சென்னை. இதுதான் அந்த இன்விடேஷனோட நகல். இது 3ஆம் பக்கம், நீங்கள் பார்க்குறது 3ஆம் பக்கம். நாலாம் பக்கத்தில் நன்றியுரை திரு எஸ். சீனிவாசன், இணைச் செயலாளர் மாநகர் கிளை, மதுரை மாநகர் கிளை. அடுத்தபோல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு போட்டு திரு பி. நடராஜன் பிஎஸ்சி, தலைவர் திரு ஓ.ஆர். சிவநாத் எம்ஏ, செயலாளர் திரு எம். பாலாபிஷேகம் எம்காம், பொருளாளர் திரு எம். ராஜாமணி எம்ஏ, துணைத் தலைவர் திரு எஸ். ஸ்ரீனிவாசன், இணைச் செயலாளர் திரு கே. மகாலிங்கம், துணைத் தலைவர் திரு பி. பரமசிவம்,
துணைச் செயலாளர் மற்றும் மாநகர் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க மாத இதழ் மூத்தோர் குரல் ஆண்டு சந்தா செலுத்தி பயன்பெறுக அப்படிங்கிறதாக கடைசி பக்கத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. இந்த அழைப்புதல் வந்து பை போஸ்ட் வந்து இன்னிய டே ஆர் டூ அவங்க ஸ்டாம்ப் கிம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறையா நண்பர்களுக்கு அனுப்ப வேண்டிய சங்கத்தை சார்ந்தவர் நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டியிருக்கனால ஏற்பட்ட கவரு போக்குவரத்து எல்லாம் எழுதி இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஸ்டாம்ப் ஒட்டி இங்கே பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, காந்திநகர் போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு பின்கோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருவருக்கும் அனுப்பி விடுவார்கள். அவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அப்படின்னு திருப்பி நடராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆக அந்த வகையிலே இன்று வந்து ஓய்வு பெற்ற சங்கத்தை சார்ந்தவர்கள் வந்து மிக சிறப்பாக 17/12/2024 என்ற செவ்வாய்க்கிழமை ஓய்வூதியர் தின விழா நடத்துவதை முன்னிட்டு எல்லோருமே இணைந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. அழைப்புதல் வராதவர்கள் இதையே அந்த காணொலியவே அழைப்புதலாக நினைத்து அனைவரும் 17/12/2024 அன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்திலே உள்ள ரிட்டையர்ட் ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் அசோசியேஷன் பில்டிங், அவங்க ஒரு பெரிய பில்டிங் வச்சுருக்கிறாங்க. அதில் எப்படியும் ஒரு 100 பேர்கிட்டயே தாங்கும், அந்த அளவுக்கு அமரலாம் என்ற வசதி உள்ளது. மதிய உணவுக்கும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக திருப்பி நடராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள். இடையில் வந்து டீ காஃபி எல்லாமே அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதாகவும் தெரிவித்தார். அனைவருக்கும் முக்கியமாக அந்த 75 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் விஐபி கேடரில் வர்றவங்க அனைவருக்குமே கௌரவிப்பதற்காக அவர்களை பொன்னாடை பொறுத்துவதற்காக அதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் திரு பி நடராஜன் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் என்பதை சொல்லி இந்த 17/12/2024 அன்று நடைபெறவிருக்கும் மதுரை மாநகர் கிளையின் ஓய்வூதியர் தின விழா மற்றும் மாநகர் கிளையின் பேரவை கூட்டத்திற்கு அனைவரும் வருகை தரும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது. அதாவது மதுரை மாநகரின் சார்பாக, மாநகர் கிளையின் சார்பாக என்னோட மாவட்ட தலைவரும் அதே கட்டடத்துக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால் திருப்பி நடராஜன் அவர்கள் நீங்களே ஏதாவது காணொலிகளை போட்டு விடுங்க என்று சொன்னதன் பேரில் இந்த காணொலி அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக காணொலி வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள், நன்றிகள் பல. அனைவரும் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று சந்திப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். வணக்கம்.